அனைவருக்கும் வணக்கம். இன்று மிலாது நபி இஸ்லாமிய மக்களுக்கு எனது நல்வாழ்த்துக்கள். திருமாவளவன் அண்ணன் அவர்கள் தயவு கூர்ந்து இந்த போராட்டத்திலே நான் ஏற்கனவே கூறியதை போல் நீங்கள் எடுத்திருக்கும் இந்த ஆயுதம் நடைமுறை சாத்தியமல்ல. இன்னும் 500 ஆண்டுகள் இருந்தாலும் இந்த மது விலக்கை தமிழகத்திலிருந்து ஒழிக்க முடியாது. போர்பந்தர், காந்தி பிறந்த பூமியாம் போர்பந்தர் குஜராத்திலே, அங்கேயும் இன்றைக்கும் மது இருக்க தான் செய்கிறது. இது ஒரு காரணம் அல்ல. நான் சொல்வதெல்லாம் என்குல மக்கள், தாழ்த்தப்பட்ட என்குல மக்களுக்கு நீங்கள் இந்த இலவச வீட்டுமனை பட்டா, இலவச மின்சாரம், இலவசமாக நிலங்கள் விவசாயத்திற்கு, இலவச மாடுகள், விவசாயிகளால் பாதிக்கப்படக்கூடிய மலைவாழ் மக்கள், இவர்களை சென்று சந்தித்து அவர்களுக்காக போராடினால் விடுதலை சிறுத்தை இயக்கம் என்பது மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கினை பெறும். கூட்டணி அல்லாமல் விடுதலை சிறுத்தை நிச்சயம் எந்த தொகுதியில் என்றாலும் நிச்சயம் வெற்றி பெறாது என்பதை தெளிவாக தம்பி சீமான் அவர்கள், அவரை விட மூத்தவன் என்றுதான் தம்பி என்று அழைக்கின்றார். அவர் தெளிவாக பேசியிருக்கிறார். அவர் பேச்சை நான் பலமுறை வெறுத்தது உண்டு. ஆனால் இப்பொழுது நீங்கள் இந்த கட்சி மூலமாக நான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன், கூட்டணிக்கு வாருங்கள் என்று சொல்லும்போதெல்லாம் சீமான் பேசுவதை உன்னிப்பாக கவனித்து வருகிறேன். நல்ல கருத்துக்களை அவர் மனதில் சொல்கின்றார் என்பதை நான் அவருக்கு ஆதரவாக பேசவில்லை, உண்மையை பேசுகிறார். எனவே நீங்கள் தயவு கூர்ந்து இந்த நடக்காத ஒரு காரியத்துக்காக போராட்டம் நடத்துவதை விட என்குல மக்கள், எங்களை போன்றவர்களுக்கு நிச்சயம் நீங்கள் பாடுபட்டு வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை மற்றும் எங்கெல்லாம் 60 வயதுக்கு இன்னமும் ரேஷன் கார்டு கிடைக்காத மக்கள் இருக்கிறார்கள், இன்னும் வீட்டுமனை பட்டா கிடைக்காமல் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலங்கள் ஆர்ஜிதம் செய்யப்பட்டு வேறு உயர் ஜாதி வகுப்பினரை கிரயம் பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதற்காக போராட்டம் நடத்தி அதை அரசாங்க கவனத்தில் சென்று அரசாங்கம் உடனடியாக அதை ஆய்வு செய்யும். அதை விட்டு நீங்கள் இப்படி போராடுவதனால் உள்கட்சி பூசல் ஏற்படுகிறது. அதே சமயத்தில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கட்சியில் இருந்தால்தான் நிச்சயம் எந்த தொகுதியில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கிறார்களோ வெற்றி பெற முடியுமே தவிர தனித்து போட்டியிட்டால் நிச்சயம் வர முடியாது என்பது என்னுடைய மனதிலும் தோன்றிய என்னுடைய தனிப்பறி கருத்து. எனவே தயவு கூர்ந்து நீங்கள் என்குல மக்களுக்காக போராடுங்கள். அதில் நாங்களும் எங்கள் உயிரையும் தியாகமாக உங்களுக்கு தருகிறோம். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது மதுவிலக்கு அல்ல, ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகள். இன்னும் எங்கெங்கெல்லாம் கிராமமாக சென்று முதல்வர் அவர்கள் எப்படி திண்ணை பிரச்சாரம் செய்து ஆட்சியை பிடித்தார், மரத்தடியில் சென்று நடந்து சென்று மக்களை சந்தித்து திணையிலே பெட்ஷீட்டை போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டு மக்களை ஒன்று திரட்டி ஆட்சியை பிடித்தாரோ, அதுபோல் நீங்களும் ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்தந்த தாழ்குட மக்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினர் மக்கள் அனைவரையும், இந்து ஆதரவர் மக்களையும் சந்தித்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னவென்று எழுத்து மூலியமாக பெற்று அதை முதல்வரிடம் காண்பித்து தக்க நடவடிக்கை எடுத்து செய்தால் நிச்சயம் உங்களால் மக்கள் மத்தியில் நிரந்தரமாக ஒரு பெயர் இருக்கும் என்பது என் கருத்து. எனவே யூடியூபிலே என்னென்ன பேசுகிறோம் என்பதை ஆய்வு செய்யவே தனிக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்து யாரையும் காழ்ப்புணர்ச்சியோடோ அல்லது மனதில் பட்டதை நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன், உங்களில் ஒருவனாக. நன்றி, வணக்கம்.